Hi students, இன்னைக்கு exercise 3.1ல first sum பார்க்க போறோம். Solve the three linear equations. நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்த மாதிரி எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம போட்டு பார்ப்போம். நம்ம கத்துக்கணும்னா நமக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஆள், சொல்லி கொடுக்கறதுக்காக எங்கேயோ போய் நம்ம உட்காந்து கத்துக்கிறத விட எடுத்து பாருங்க, போனை எடுத்து என்னென்னமோ இங்கிலீஷ் கத்துக்கலாம். நம்ம சப்ஜெக்டை நம்ம கத்துக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கேளுங்க. இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாகவும் ரீசனிங்காகவும் நிறைய சம்ஸ்லாம் ஃபியூச்சர்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி வாங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம். சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள். 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுத போறோம். சொல்யூஷன் என்ன? ஈக்குவேஷன் கொடுத்துருக்கத ஈக்குவேஷனுக்கு பேர் கொடுக்க போறோம். x plus y plus z is equal to 5. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x minus y plus z is equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்க போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன? x minus 2y plus 3z is equal to 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்க போறோம். 3 ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து ஒருத்தவங்க எலிஜிபிள் நெக்லேட் பண்ணி எலிமினேட் பண்ணி அடுத்து கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அவ்வளவுதான். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கோமா. ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் என்னென்ன இருக்கு? x plus y plus z is equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. போடலாம், போடாட்டே விடலாம், அது நம்ம ப்ரூவ் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x minus 1 plus z is equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, அப்ப ஆட் பண்ணா போதுமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன், அப்போ y போயிடுமா? எலிமினேட் ஆயிடுமா? x பிளஸ் 2x என்ன வரப்போகுது? 3x பிளஸ் z பிளஸ் z என்ன வரப்போகுது? 2z is equal to 9 பிளஸ் 5 என்ன வரப்போகுது? 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கிறோமா? முடிஞ்சிச்சா? ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து செகண்ட் தேர்ட் சால்வ் பண்ணலாமா? செகண்ட் கீழே இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் தேர்டுக்கு போகலாம். ஏன்னா இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணா ஒய் நெக்லேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒய் தான் நம்ம நெக்லேட் பண்ணி எடுத்தோம். அதே மாதிரி சேம் பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணுவோமா? அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? 2ஓட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? 2 மல்டிப்ளை பண்ண போறோமா? அப்ப என்ன பண்ண போறோம்? செகண்ட் ஈக்குவேஷன் multiply by 2. அப்ப என்ன வரப்போகுது? 4x minus 2y plus 2z is equal to 9 2s are 18. equation number 2ங்களா இது? அது இப்படி எடுத்தாலும் அப்படியே போடலாம், எது போட்டாலும் யாருமே எதுவும் கேட்க போட்டோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க நம்ம மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ண போறோம்? தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். சைன் சேஞ்ச் ஆனாதான் நம்மளால பண்ண முடியும். அப்ப இங்க மைனஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் வரும். இப்ப இங்க மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும்ல. மைனஸ் 2y பிளஸ் 2y. எக்ஸ் மைனஸ் 4x என்ன வரப்போகுது? மைனஸ் 3x வருமா? அப்புறம் 3z மைனஸ் 2 என்ன என்ன வரப்போகுது? பிளஸ் z வருமா? தட் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 18 என்ன வரப்போகுது? மைனஸ் 2 வருமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கோமா. ஈக்குவேஷன் 4 5 ஃப்ரேம் ஆயிடுச்சா? இப்ப 4 5 சால்வ் பண்ணலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? 3x plus 2z equal to 14. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன? minus 3x plus z equal to minus 2. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கு, அப்போ 4 பிளஸ் 5. ஈக்குவேஷன் நம்பர் 4 5 மைனஸ் இது ஆட் பண்றோமா? மைனஸ் 3 பிளஸ் 3x மைனஸ் 3x ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுமா? 2z பிளஸ் z என்ன வரப்போகுது? 3z is equal to 14 minus 2 12 வருமா? 14 minus 2 12 வந்துருச்சா? therefore z is equal to 12 by 3 வருமா? அப்ப என்ன வரப்போகுது? 3 1 டைம், இது 4 டைம் டிவைட் பண்றோமா? therefore z is equal to 4. z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் z ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? செகண்ட் z ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் நமக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எதுலயாச்சும் போடலாம். எதுல போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரப்போகுது.
என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் 5 கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதனால ஈக்குவேஷன் 5 போட போறேன். சீரியல்ல போறோம். புட் z is equal to 4 in equation 5. 5ல கொண்டு போய் போடுறோமா? ஈக்குவேஷன் 5 என்ன சொல்றாங்க? minus 3x plus z ஓட வேல்யூ என்ன? 4 is equal to minus 2 minus 3x is equal to minus 2 plus 4 அந்த பக்கம் போச்சுன்னா minus 4 ஆகுமா? therefore minus 3x is equal to minus 2 minus 4 என்ன வரப்போகுது? minus 6 வருமா? அப்ப x is equal to minus 6 by minus 3 வருமா? இப்ப ரெண்டுத்துலயுமே மைனஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 3 1 times 3 2 டைம் வருமா? therefore x is equal to 2 ஆன்சர் கிடைச்சிட்டா. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன பண்ண போறோம்? x-ஐயும் z-ஐயும் கொண்டு போயிட்டு நாள இருக்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈஸியா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன். எதுல போட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தாங்க வரும். எதுல ஒண்ணா போடலாம்? போடுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் புட் x is equal to 2, z is equal to 4 in equation 1ல போடுவோமா? அப்ப என்னென்ன வரும்னு பாருங்க. x ஓட வேல்யூ என்னது? 2 plus y தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். y plus z ஓட வேல்யூ என்ன? 4 is equal to 5 வச்சுக்கலாம். அப்ப என்ன வரப்போகுது? y is equal to 5 minus 2 minus 4 வருங்களா? அப்ப என்ன வரப்போகுது? y ஓட வேல்யூ y is equal to 5 minus 2 minus 4 அந்த 5 minus 6 வரும். 5 minus 6 என்ன வரப்போகுது? y is equal to minus 1. x y z மூணோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? therefore ஆன்சர் எப்படி எழுதுவோம்? x is equal to 2, y is equal to 1 minus 1 and z is equal to 4. கண்டுபிடிச்சாச்சா? ஆன்சர் எழுதி முடிச்சிடுறோமா? ஓகே, இது ஒரு கிராஸ் செக். நம்ம மனக்கணக்குல போடலாம். எத்தனை தடவை போட்டு சால்வ் பண்ணி காமிச்சா மனக்கணக்குல போடும். இந்த மூணு வேல்யூவை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க. எக்ஸோட வேல்யூ 2, ஒயோட வேல்யூ -1. 2 - 1 என்ன வரப்போகுது? 2 - 1 1 வரப்போகுது. இசட்டோட வேல்யூ என்ன? 4 1 plus 4 1 plus 4 என்ன? 5 ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சா? அந்த ஈக்குவேஷன்ல போட்டாலும் ஆன்சர் கரெக்டா வந்தா நீங்க போட்டது கரெக்ட், முடிஞ்சு போச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க என்னன்றது பார்ப்போம். Solve the following system equation in 3 variables. பார்க்கதாங்க பெருசா இருக்கும். தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செம்ம கேம் விளையாடலாம் இந்த சம்ஸை வச்சு. ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷனுக்கு நேம் கொடுக்குறோம். அதுல 2 ஈக்குவேஷன் எடுத்து 2 வேரியபிளா ஆக்குறோம். அதே 2 வேரியபிள் மாதிரி கீழே யூஸ் பண்ணி அப்பதான் நமக்கு ஒருத்தருடைய ஆன்சர் கிடைக்கும். இசட்டோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இசட்டோட ஆன்சரை வச்சு எக்ஸோடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எக்ஸோடைய ஆன்சரையும் இசட்டோட ஆன்சரையும் வச்சு ஈக்குவேஷன்ல போட்டு ஒய்யோடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஆன்சர்ஸா முடிச்சிடணும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கிளியர் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.